பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்க? அட வேற என்னத்த பிளான் பண்ணிருப்பா? சாகுற வரைக்கும் மாப்பிள்ள ஜெயிலியே இருக்கணும், அதுதான் அவளுக்கு வேணும். அதுக்கு ஏதாவது செய்யலாமான்னு பாத்துட்டு இருப்பா. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்காக இவ என்ன வேணாலும் செய்வா. நாம தான் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா? சம்பந்தி, இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சத்தம் போடாம வேற என்னங்க சம்பந்தி செய்ய முடியும்? இவ பண்ணதை நினைக்க நினைக்க எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. எல்லாத்துக்கும் காரணமான இவள 4 வார்த்தை கூட சொல்லி திட்டலன்னா எங்க மனசு ஆறலைங்க. இத கூட நாங்க பேசக்கூடாதுன்னா அப்புறம் எங்க கோவத்தை நாங்க எப்படிதாங்க கொட்டி தீக்கிறது? நடந்ததை நினைச்சு யாருக்குதான் வருத்தம் இல்ல சொல்லுங்க. அதுக்காகலாம் இப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? ஏற்கனவே மனசளவுல எல்லாரும் நிம்மதி இல்லாம இருக்கோம். இன்னமும் நடந்ததை பத்தி பேசி இருக்கிற நிம்மதியையும் கெடுத்துக்க வேண்டாம். எனக்கு எப்படியாச்சும் என் புள்ள இன்னைக்கு வீட்டுக்கு வரணும். அது நடக்கணும்னு மட்டும் எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. அது போதும் எனக்கு. அம்மா, அவரை கொஞ்சம் பார்க்கணும். இப்ப பார்க்க முடியுமா? நீங்க அவனுக்கு தெரிஞ்சவங்களா தம்பி? எந்த பாவி மவனோ என் புள்ளைய அடிச்சு போட்டு போயிட்டான் தம்பி. இருப்பானோ என் மகன் பொழைப்பானோன்னு தெரியல தம்பி. 2 நாள் ஆச்சுங்கய்யா, இன்னும் கண்ணை முழிக்கவே இல்லைங்கய்யா. இப்படி படுத்த படக்கையா கிடக்கிறத பார்த்தா என் ஈர கொலையே நடக்குது தம்பி. 2 பொம்பளை பிள்ளைங்கள பெத்து போட்டு இவ தனி மரமா ஆயிடுவாளோன்னு பயமா இருக்கு தம்பி. அம்மா, நீங்க பயப்படாதீங்க. அவருக்கு ஒண்ணு டாக்டர் என்ன சொன்னாரு? அவங்க இன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தம்பி. டாக்டர் நர்ஸ் எல்லாம் உள்ள போறது வரதுமா இருக்காங்க தம்பி. இன்னும் நம்பிக்கையா எதுவும் சொல்லல தம்பி. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே அனாதையா ஆயிடும் தம்பி. அம்மா, அழாதீங்கம்மா. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். இப்போ உள்ள போய் பார்க்கலாமா? எங்களையே இன்னும் பார்க்க விடல தம்பி. உள்ள அவனுக்கு வைத்தியம் போகுது தம்பி. வெளியாட்களை யாரும் உள்ள விட மாட்டாங்க தம்பி. ஏன்பா நீங்க இதுவரைக்கும் யாருன்னு சொல்லவே இல்லையே? என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க. அட பாவிகளா, என் புள்ள இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உங்க குடும்பம் தானா? இப்ப என்னத்துக்கு நீங்க வந்திருக்க? அவன் பொழைச்சுட்டானா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கியா? பணக்காரங்க நீங்க, பண கொழுப்புல இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே. இவ குடும்பம் இப்ப நடுவு தெருவுல நிக்குது. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்க குடும்பம் நாசமா போயிரும். உங்க குடும்பத்துல வம்சமே விருத்தி ஆகாது. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த ஒரு பாவம் உங்க குடும்பத்தை சும்மா விடாது. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது. உங்க பையன் மேல கார் அடிச்சது என்னோட குழந்தைனார் தான். இடிச்சது உங்க கொழுந்தனாருன்னு தெரிஞ்சிருந்தோம் ஒரு அப்பாவிய கொண்டு போய் ஜெயில போட்டிருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறது நல்லதம்மா. கோர்ட்ல என் குழந்தைனார் தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு நான் சாட்சி. ஆக்சுவலா ஜீவா கார் ஏத்துனதுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு பாத்தீங்களா? அவர்கிட்ட தனிப்பட்ட முறையாவும் அவர் ஃபேமிலி கிட்டையும்
எத்தனையோ தடவை பேசி பார்த்தாச்சு, ஆனா அவங்க ஒத்து வர மாட்டேன்ட்டாங்க. ஆனா எப்படி திடீர்னு அவங்க கேஸ வித்ட்ரா பண்ணிக்க சொன்னாங்கன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். அம்மா, எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் செய்யணும். சொல்லுங்க தம்பி, என்ன உதவி செய்யணும்? உங்க புள்ள மேல என் தம்பி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அவன் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அத நீங்க கொஞ்சம் வாபஸ் வாங்கினா நல்லா இருக்குமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த ஒரு உதவி மட்டும் நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா என் தம்பியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஜீவா, அதுக்குள்ள கை கழுவிட்ட? போதுமா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ஆர்த்தி, நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள போ. இவங்க மூஞ்சில எல்லாம் முழிச்சாலே பாவம் வந்து சேரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாங்க, நீ சும்மா இரு வானதி. அம்மா, எனக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்ற பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கும் சரி வானதிக்கும் சரி, இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லுங்கம்மா, ஜீவா விஷயத்துல வானதி தப்பு செஞ்சதா நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே கோர்ட்ல போய் சொன்னப்ப அவ மட்டும்தான் உண்மையை சொல்லியிருக்கா. அது உண்மையாவே இருக்கட்டும். எல்லா விஷயத்திலையும் நேர்மையாவும் நியாயமாவும் இருக்கிறது என்னவோ நல்ல பழக்கம்தான். ஆனா குடும்ப விஷயம்னு வரும்போது உண்மையை தாண்டி அதுல பொறுமை ரொம்ப முக்கியம். ஜட்ஜு முன்னாடி என்ன பேசணும், நாம எதை சொன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்குங்கிறத யோசிச்சு பேசியிருந்தா ஜீவா இப்படி ஜெயிலுக்கெல்லாம் போய் அவமானப்பட்டிருக்க வேண்டியதில்லை. நம்ம குடும்பமும் இப்படி அசிங்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. தெரியாம பட்டுருச்சு ஜீவா, சாரி. உங்களுக்கு ரொம்ப சுட்டுருச்சா? இல்ல நீ பரவாயில்ல, விடுங்க. ஐயோ இருங்க ஜீவா, சட்டை ஃபுல்லா காஃபி கரையா இருக்கு, நானே தொடச்சு விடுறேன். ஐயோ, இருங்க இருங்க, வேணாம் நான் தொடச்சு நீ. விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஜீவா, நான் ஏதோ யோசனையில வந்துட்டு இருந்தேனா, அதான் நீங்க இடையில வந்ததை கவனிக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ, நான் வாஷ் பண்ணிக்கிறேன், நீங்க விடுங்க. இல்ல ஜீவா, தப்பு ஏன் மேலதான். நீங்க வேணா சட்டையை கழட்டி கொடுங்க, நான் துவைச்சு கொடுக்கறேன். ஒரு வாஷ் பண்ணா கரை போகுது, இது ஒரு விஷயமே இல்ல நீ, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க சரி, நீங்க எதுக்கு இப்ப இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பழி வாங்குறதுக்காக ஜெயிலுக்கு அமிச்சவ இவ. இவளெல்லாம் முகத்துக்கு நேரா பாக்குறதே பாவம். நீங்க என்னடானா அன்னி கிண்ணின்னு
இவ கூட சகஜமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஆர்த்தி, அண்ணி தெரியும். வாய மூடுங்க. திரும்ப இவ்வளவு அண்ணின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு குற்றவாளின்னு பட்டம் வாங்கி கொடுத்தவ இவ. இவளை போய் அண்ணின்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இவளை பத்தி எனக்கு தெரியாது. வேணும்னே உங்க மேல காஃபியை கொட்டிட்டு அப்படியே பதறி போய் துடிச்ச மாதிரி நடிக்கிறா. எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கா பாருங்களேன். உங்க மேல அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிப்பா. அத நம்பிலாம் நீங்க ஏமாந்துறாதீங்க. அப்புறம் நீங்க முட்டாளாதான் இருப்பீங்க. என்னமோ காஃபி கரைப்பட்டதுக்கே இம்பட்டு பதறாளே. அன்னைக்கு போலீஸ் உங்களை அடிச்சதுல சட்டை ஃபுல்லா ரத்த கரை ஆயிடுச்சே, அப்ப எங்க போனாலாம்? உங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சவ. அது நம்ம குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம். அதெல்லாம் மறந்து போய் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. என்னென்ன திட்டம் வச்சிருக்கேன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஆர்த்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன நான் என்ன நடக்காததையா சொன்னேன்? நீ புருஷனுக்கு பண்ண துரோகத்தை தானே சொல்றேன். அண்ணி அண்ணின்னு உரிமையா கூப்பிட்டவரை ஜெயிலுக்கு அமிச்சி உன் நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, ஏன் கிட்ட வேண்டாம். இங்க பாருங்க, இதுதான் கடைசியா இருக்கணும். சும்மா மான ரோஷம் கெட்டு போய் இவகிட்ட திரும்ப பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு உங்களை ஜெயிலுக்கு அமிச்சவ நாளைக்கு எதையும் செய்ய தயங்க மாட்டான், சொல்லிட்டங்க. இருக்கட்டும் அண்ணி, பரவாயில்ல அண்ணின்னு அவகிட்ட உறவு கொண்டாடிட்டு இருக்காரு. நம்ம அவளை திட்டாம விட்டுருந்தா அந்த வானதிக்கு அவர் மேல இருக்கிற அக்கறைக்கு அவர் மனசுல இருக்கிற கோவம்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும். வானதியை விடுமா, கார்த்திக் மேல இருக்கிற கோவமும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிருமா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? திரும்பவும் நம்ம இந்த வீட்ல பழைய மாதிரி ஒப்புக்கு சப்பானியா இருக்க வேண்டியதுதான். இப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான்மா நான் அவருக்கு திரியேத்தி விட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் காண்டா இருப்பார்ல. அதெல்லாம் சரிதாண்டி. அதுக்காக நீ மத்தவங்க முன்னாடி மாப்பிள்ளைய இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவர் மனசு கஷ்டப்படும்ல. நான் வேணும்னே அவர் மனசு கஷ்டப்படணும் தான் திட்டினேன். நம்மளோட நல்லதுக்காக தான் திட்டினேன். இனி எதுக்காகவும் அந்த வானதி கிட்ட போய் அவர் பேசிடக்கூடாதுன்னு ஒரு ஞாபகத்துல இருக்கணும்ல. ஞாபகத்துல கண்டிப்பா இருக்கும் ஆர்த்தி. இதுக்கப்புறம் கார்த்திக்கும் வானதியும் ஏதாவது பேசி அக்கறை காட்டி மாப்பிள்ளைய மயக்கி பழையபடி அவங்க பக்கம் இழுத்துக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். உடஞ்ச அடுப்பு உடஞ்சதாவே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல ஆர்த்தி, நிரந்தரமா இவங்களை பிரிக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். சீக்கிரமா பாத்துட்டீங்கன்னா கார்த்திக் சார்ட்டையும் ஒரு வாட்டி கொண்டு போய் காட்டிடுவேன். அவரோட ஒரே தொல்லையா இருக்கு சார். கார்த்திக் கிட்டயா? அவர்கிட்ட இதெல்லாம் நான் ஏன் காட்டணும்? வருண், உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது ஒண்ணு இல்ல சார், நீங்க இந்த ஆபீஸ்க்கு புதுசா, அதான் கேர்லெஸ்ஸா எந்த மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை அவர்கிட்ட ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்க சொன்னாரு சார். கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட காட்டினதுக்கு அப்புறமா தான் உங்க டேபிளுக்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு சார். ஏன்னா உங்களால இந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியாதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு சார். உங்களுக்கு இங்க எந்த விஷயமும் தெரியாது, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க கூட கூச்சப்படுவீங்கன்னு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டா என்ன இருக்க சொல்லிருக்காரு சார். நீங்க டேக் ஓவர் பண்ற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் என்னால முடிஞ்ச இன்புட்டை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க சொல்லிருக்காரு சார். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வைக்கிறதுக்கு அவன் யாரு? ஏன் இதெல்லாம் என்னால தனியா பார்க்க முடியாதா? இல்ல சார், அவரு தான் சொன்னாரு. எல்லாத்திலையும் குறுக்கிடுறாரு சார். நீங்க தான் ஏஎம்டியா உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சு நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபைல அவர்கிட்ட கொண்டு வந்து காட்டணும்னு சொல்றாரு சார். நீ நல்லா இருக்கணும்ன்ற அக்கறை தான்டா சொன்ன.
இனிமே சொல்ல மாட்டேன்டா. ஜீவா நில்லு. என்னடா இதெல்லாம்? நீங்க 2 பேரும் சின்ன பசங்க இல்ல? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஜீவா, நீ இப்ப ஒரு பொறுப்பான ஆளா ஆயிட்ட. உனக்கு பொறுப்பு இருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் நீ பெரிய மனுஷனா ஆகணும். விட்டு கொடுக்கறதுல, பிசினஸ்ல திறம்பட செயல்படணும்னா நிதானமா இருக்கணும். டக்குன்னு எமோஷனல வெளிப்படுத்த கூடாது. இங்க அரசியல்வாதியில இருந்து தப்பான கான்ட்ராக்டர், படிச்ச இன்ஜினியர், படிக்காத வேலையாள் வரைக்கும் எல்லாரையும் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். அத மனசுல வச்சுக்கோ ஜீவா. அதுக்கு நீ முதல்ல நிதானமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்படுறத முதல்ல நிறுத்து. மத்தவங்க தூண்டி விடுறதுக்கெல்லாம் நீ ஆளாகாத. எல்லாத்துக்கும் மேல ஒரு அம்மாவா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. எனக்கு புரியுதுமா. அபி, நான் அபிய மட்டும்தான் கூப்பிட்டேன். நீங்க போலாம். சொல்லுங்க மேடம். அபி, இங்க நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. கார்த்திக்கும் ஜீவாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ கம்பெனி ஸ்டாஃபா இருக்கிறதுக்கு மட்டும் பழகிக்கோ. இல்ல மேடம். இத பார், பாத்து. ஏங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சங்கடப்படுவாங்க. ஐயோ, ஏங்க ஏன் அழறீங்க? என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ண மாடுது? என் கூட பிறந்தவன் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அது தப்பா? ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி அவன் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டான். அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் எப்படி வாடுதுன்னு நினைப்பேன். ஜீவாவை சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட இந்த பிசினஸ்ல என்னோட நல்லா வரணும்னு அவனோட நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். அதான் அவன் அதை எதையுமே புரிஞ்சுக்காம எல்லாம் இஷ்டத்துக்கு பேசி அசிங்கப்பட்டுட்டான். நீங்க அழாதீங்க. எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. தயவு செஞ்சு அழாதீங்க. நான் எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணதே வருது. எனக்கு புதுக்காத ஒரு கல்யாணத்தை கூட அம்மா பண்ணி வச்சப்ப உன் மேலையோ இல்ல அம்மா மேலையோ பெருசா கோபம் இல்ல வருத்தமும் வந்ததே இல்ல. எனக்கு ஜீவா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எவ்வளவு ஹர்ட் காட்டுது தெரியுமா? இந்த உலகத்துல ரொம்பவும் கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? நாம ஒருத்தர் மேல காட்டுற அன்பை அவங்க புரிஞ்சிக்காம இருக்கிறது.
ஏங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடுங்க. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க. நீங்க இதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. என்னால இது சாதாரணமா எடுத்துக்க முடியல. என் லைஃப்ல பாதியில வந்த உனக்கே என் ஃபீலிங்ஸ் புரியுது. பிறந்த கூடவே இருக்கு அவனுக்கு. எதுவுமே புரியலையே வாடுது. என்ன பார்த்து சாடிஸ்ட் சொல்றான்ல அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறதா சொல்றான் வாடுது. நான் அப்படி நினைப்படா? நீ சொல்ல வாடுது. இல்லங்க, அப்படிப்பட்ட ஆளு இல்ல. சொல்ல வாடுது. அப்படிப்பட்ட என்ன ராஜி, சாப்பிட்டியா? இல்லங்க, சாப்பிடல. நீ தான் பசிக்குன்னு சொன்னியம்மா. நான் வேணா யார்ட்டையா சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு சொல்லட்டுமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பசி ஒரு பக்கம் இருந்தாலும் மனசு சரியில்லாம இருக்கிறதுனால என்னவோ சாப்பிடவே பிடிக்கல. யாரு? பாத்தியா ராஜி, நீ சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சு பசியோட இருப்பன்னு உன் மருமக உனக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கா. இல்லங்க, எனக்காக எடுத்துட்டு வந்ததா இருக்காது, உங்களுக்காக இருக்கும். இப்பதானே அவ கண்ணு முன்னாடி நான் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு எனக்கு ஜூஸ் கொண்டு வர போறா? இது உனக்காக கொண்டு வந்த ஜூஸ் தான். சரிம்மா, யாருக்கு கொண்டு வந்திருக்கான்னு நீயே குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. அது எப்படிங்க ஜூஸ குடிச்சு பார்த்துட்டு சொல்ல முடியும்? ராஜி, ஜூஸ்ல சுகர் போட்டிருந்ததுன்னா அது உனக்கு கொண்டு வந்த ஜூஸ். ஒருவேளை சுகர் போடாம இருந்திருந்தா அது எனக்கு கொண்டு வந்தது. என்னம்மா பாக்குற? எடுத்து குடி. குடிமா. சுகர் இருக்கா இல்லையாமா? ஆனா அவ ஏதோ தெரியாம ஜூஸ் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவளோட பேசுறதே இல்லையே. நீ அவ கூட பேசலன்றதுக்காக அவனை கண்டுக்காம இருந்துருவாளா? அவ மேல நீ என்ன கோவப்பட்டாலும் அவளுக்கு உன் மேல உள்ள அக்கறை என்னைக்குமே மாறாது. நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு நான் கூட உங்ககிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வானதி உன்கிட்ட கேட்காமலே நீ பசியில இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஜூஸ் கொண்டு வந்தா பாத்தியா? இத பாத்தியா? கார்த்திக்கு கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. கோர்ட்ல இருந்தா என்னவா? எல்லாம் உங்களோட டைவர்ஸ் விஷயம்தான். டைவர்ஸ் விஷயமா? என்னடி சொல்ற? இத்தனை நாளா இழுத்து அடிச்சிட்டு இருந்த கேஸுக்கு இப்போ ஒரு முடிவு தெரிய போகுதுமா. டிசம்பர் 30ஆம் தேதி கார்த்திக்கும் வானத்தையும் கோர்ட்டுக்கு போனாலே போதுமா, அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருமா. அப்படியா? நிஜமாவா சொல்ற? இத நான் சொல்லலமா, கோர்ட்ல இருந்து அப்படிதான் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இத முதல்ல பாரு. எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. இத பார்த்து எனக்கு என்ன புரிய போகுது? ஆனா ஆர்த்தி, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு அப்படியே காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குடி. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் நான் இத்தனை நாளும் தவிச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் ஆர்த்தி, டிசம்பர் 30 வரதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்குல்ல? டிசம்பர் 30 நாளைக்கே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவசரப்படாதம்மா, இவ்ளோ நாள் பொறுத்தாச்சு. இன்னும் 1.5 மாசம் தானே. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அது சர்ன்னு போயிரும். ஐயோ, நடக்கட்டும் நடக்கட்டும். ஆர்த்தி,
எனக்கு லெட்டர் வந்ததா போஸ்ட்மேன் சொன்னார். லெட்டருங்களா? ஆமாங்க மாப்ள, தோ இதா அது உங்களுக்கு தான் வந்தது. அதான் நாங்க பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரிச்சு படிச்சீங்களா? ஐயோ மாப்ள, நீங்க அதிர்ச்சி ஆகிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் உங்களுக்கு கோர்ட்ல இருந்து வந்திருக்கிற விவாகரத்து கடிதாசி தானுங்க. வர டிசம்பர் 30ஆம் தேதி உங்களுக்கும் வானதிக்கும் விவாகரத்து கொடுக்க போறாங்களாம். அது சம்பந்தமான கடிதாசி தானுங்க இப்ப வந்திருக்கு. மாப்ள, என்ன கேட்டீங்கன்னா இது விவாகரத்தே இல்லைங்க, உங்களுக்கு வானதி கிட்ட இருந்து கிடைக்க போற விடுதலைங்க. இதுக்கப்புறம் வானத்தைய நீங்க சுத்தமா கை கழுவிடலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நல்ல படிச்ச அழகான புள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க மாப்ள. அம்மா, இத்தனை நாளா மனசுக்கு பிடிக்காம வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வழியா இப்போ டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது நமக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. அப்போ இது வானத்துக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஆமா, என்ன ஜீவா, என்னாச்சு? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? தினம் தினம் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஜீவா என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட கேட்காதீங்கம்மா, அவங்க கிட்ட கேளுங்க. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையுமே இவனாலதான். இத்தனை நாள் என்கிட்ட மோதிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஆர்த்திய கை நீட்டி அடிச்சிருக்கான் பாருங்கம்மா. கார்த்திக், என்ன இதெல்லாம்? ஜீவா ஆர்த்தி அரைஞ்சிட்டேன்னு சொல்றான், நீ அமைதியா நிக்கிற. அம்மா, நான் அரைஞ்சது உண்மைதான். ஆனா நான் வேணும்னு ஆர்த்தி அறையிலம்மா. அவ செஞ்ச வேலை என்னன்னு கேளுங்க. எனக்கு வந்த லெட்டரை எப்படி படிக்கலாம்? அவ என்னோட பர்சனல்ல அவ எப்படிமா தலையிடலாம்? ஃபர்ஸ்ட் என்னடா பெரிய பர்சனல்? டிசம்பர் 30ஆம் தேதி உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்னு கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, அவ்வளவுதானே? உன் டைவர்ஸ் கேஸ பத்தி என்னமோ யாருக்கும் தெரியாத மாதிரி பேசுற. எல்லாம் பேசி அடங்குற விஷயம் தானே. கோர்ட்ல இருந்து புதுசா டைவர்ஸ்க்கான லெட்டர் வந்திருக்கு, அதான் அம்மா கிட்ட காமிக்க போயிருக்கா. அதுக்கு அவளை கை நீட்டி அடிச்சிருவியா? நீ என்னதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவ செஞ்சது தப்புதான். என் பர்சனல் விஷயத்துல இவ இல்ல, சம்பந்தம் இல்லாத வேற யார் இன்டர்ஃபயர் ஆனாலும் நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். பண்ணதையும் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாருமா. என்கிட்ட தெரியாம பண்ணிருந்தேன்னு சொல்லியிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்பேன்டா. ஆனா எப்போ நீ இவ்வளவு திமிரா அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னியோ, இனிமே நான் அந்த விஷயத்துல உன்னை சும்மா விட போறதில்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஆர்த்தி அரைஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு ரியலைஸ் பண்ணி அவ கிட்ட எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். இப்போ நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்றதால மத்தவங்கள தண்டிக்க கூடாதுங்க, எடுத்து சொல்லணும்னு சொன்னாங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னு ஆர்த்திய அடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க அந்த நியாயத்தை சொல்லி புரிய வச்சிருக்கணுங்க. என்னால சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, அதெல்லாம் வெளியே சொல்லவும் முடியாது. விடு தயவு செஞ்சு. சரிங்க, சரி, நீங்க சொல்லவும் வேண்டாம், நானும் அதை பத்தி கேட்கல. ஆனா ஆர்த்தி கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுறீங்களா? இப்போ ஆர்த்தி கிட்ட மன்னிப்பு கேக்குறதால நம்ம ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோங்க. அவ மனசு சந்தோஷப்படும். அதுக்குதான் ஒருவேளை கேட்காம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படி போயிட்டா
நம்ம ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருக்கலாமோன்னு தோணும். தயவு செஞ்சு எனக்காக மன்னிப்பு கேட்டுருங்களேன். ஜீவா, மாப்ள தயவு செஞ்சு வீட்டு விட்டுலாம் போகாதீங்க மாப்ள. ஆர்த்தி பேச்சக்கிட்ட இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க மாப்ள. என் பொண்ணு இன்னைக்கு வீட்டு படியை தாண்டினதும் சம்மந்தி அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு வாங்கிடலான்னு பார்த்தா இந்த ஆளு வர போகாதன்னு சொல்றான். ஆர்த்தி எல்லாம் ஒன்னாலதான். நீ ஒழுங்கா இருந்தா வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? நீ தப்பு செஞ்சதுனாலதானே மாப்பிள்ள உன்னை அடிச்சாரு. அப்பா, உங்களுக்கு வேணா ரோஷம் இல்லாம இருக்கலாம், எங்களால எல்லாம் அப்படி இருக்க முடியாது. என்னங்க நீங்க எதுக்கு அவன் மேல கை ஊங்குறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்கே இருங்க, நாங்க போறோம். மாமா ப்ளீஸ், யாரும் எங்களை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நேத்து நான் அவன் கிட்ட அவ்வளவு சொல்லியும் ஆர்த்தி கிட்ட அவன் இன்னும் மன்னிப்பே கேட்கவே இல்லை. பரவாயில்ல மாமா, இனிமே அவன் இருக்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன். மாப்ள மாப்ள ஜீவா, இவன் எதுக்கு திடீர்னு கூப்பிடுறான்? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏங்க, இது சரிப்பட்டு வராது, வாங்க போலாம். இப்ப என்ன? ஆர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? என்ன இருந்தாலும் நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. ஐ எம் ரெடி சார். டேய், போதுமாடா? இப்போ உனக்கு திருப்தி தானே? மன்னிப்பு கேட்டது அப்படியே மறந்துடாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா சரி. பார்த்து உள்ள போலாம். நேரம் ஆயிட்டே இருக்கு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை கொஞ்சம் பாத்துடலாமா? கார்த்திக், வானதி அப்பவே ஸ்வேதாவை ரெடி பண்றேன்னு போனா, போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு. சரிங்கம்மா. நீ இருன, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணி, உள்ள வாங்க. நான் தான் அண்ணி. ஸ்வேதா ரெடி ஆயிட்டாலான்னு அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகி கீழே வந்துடுறோம், நீங்க போங்க. சரிங்க அண்ணி. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலங்க, நிஜமாவே உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமலாக்குறது எங்களுக்கு சந்தோஷம் தாங்க. இப்படி எல்லாம் திடுதிப்புன்னு முடிவாகும்னு நாங்க யோசிக்கவே இல்லை. நல்ல காரியம்னா அப்படிதாங்க, திடீர்னு தான் முடிவாகும்.
எல்லாருக்கும் காஃபி கொடு. டேய், காஃபியை மட்டும் பார்க்காத, பொண்ணையும் கொஞ்சம் நிமிந்து பாரு. தேங்க்ஸ். ஸ்வேதா, இங்க வந்து உட்காருமா. எங்க வீட்டு மகாலட்சுமிய பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்ன தம்பி, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். கடவுளே, அவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லணும் ப்ளீஸ். என்ன நீங்க அமைதியாவே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. அவன் சொல்றதுக்கு வெக்கப்படுறான் சார், அதனாலதான் அமைதியாவே இருக்கிறான். அவன் சொல்றதுக்கு முன்னாடி எங்களோட விருப்பத்தை நாங்க சொல்லிடுறோம்.